மதுரை சின்னமலம்பட்டியில் நரபலி கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக PRP கிரானைட் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றிய சேவற்கொடியோனிடம் இன்று விசாரணை நடத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகேந்திரன் அளித்த தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். நரபலி புகார் தொடர்பாக மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த சின்னமலம்பட்டியில் நரபலி கொடுத்து புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் சட்ட ஆணையர் சகாயம் குழு, மருத்துவ குழு, தடை அறிவியல் துறை, காவல்துறை, வருவாய்த்துறை என இவர்களது அதிகாரிகள் 5 துறை அதிகாரிகள் முன்னிலையில் 2 கட்டங்களாக 5 நாட்கள் தோண்டும் பணி நடைபெற்றது. இந்த 5 நாட்கள் நடைபெற்ற பணியில் 8 எலும்புக்கூடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கைப்பற்றப்பட்ட 8 எலும்புக்கூடுகளில் 4 எலும்புக்கூடுகளை தடய அறிவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த மேலூர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட 4 எலும்புக்கூடுகளை மற்றும் தடயங்களை ஆகியவை கீழவளவு காவல்துறையால் இன்று மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்த மனுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் புகார் கொடுத்த சேவற்கொடியான் என்பவரிடம் கீழவளவு காவல்துறையினர் இன்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இந்நிலையில் திருப்பத்தூரை சேர்ந்த ரவி என்ற நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த 2011ஆம் ஆண்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் காணாமல் போனதாக திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் அன்று புகார் தெரிவித்து வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அன்று முதல் அவரை காணவில்லை எனவும் அவரது குடும்பத்தினரும் கீழவளவு காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரை மேலூரிலிருந்து நாகேந்திரன்.